எசேக்கியேல் 27 அதிகாரம் 1 முதல் 36 வசனம் வரை. எசேக்கியேல் chapter 27 verse 1 to 36. Verse 1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், The word of the Lord come against unto me, saying. வசனம் 2. மனுபுத்திரனாகிய நீ இப்பொழுது தீருவின் பேரிலே புலம்பி, Now thou and son of the man take up a lamentation for the Tyrus. வசனம் 3. சமுத்திர கரை துறவிலே குடியிருந்ததும் அநேக தீவுகள் ஜனங்களோட வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே உன்னை பூரண செலுந்திரியவதாதி என்கிறாய். And say unto the Tyrus, and woe, thou and that and heart and had this entry of the sea which and the more of these people for the many isles. Thou shalt the Lord God for the Tyrus. Thou hast and said, I am of the perfect benignity. வசனம் 4. கடல்களின் நடு மையத்திலே உன் தாபரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவமாய் கட்டினார்கள். By the borders and in this midst of the sea they build have the perfect their beauty. வசனம் 5. சோனீரில் இருந்து வந்த விருத மரத்தால் உன்னை காப்பாற்ற பலகைகளாய் செய்தார்கள். பாய் மரங்களை செய்யபடிக்கு லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களையும் கொண்டு வந்தார்கள். They have them made all these cheap borders of trees of this senior. They have the taken kerus from the Libyans to the make mast for thee. வசனம் 6. பாசானின் கருவேலி மரங்களிலே உன் துடுப்புகளை செய்தார்கள். கீத்தீம் தீவுகளிலிருந்து வந்து ஆஷர் மரத்திலே உன் வரி பலகைகளை செய்து அதிலே யானை தந்தமும் அமுத்திய இருந்தார்கள். Have the works of the Pison, have they made any horse? The company of these Azurites have they made thee and burnt of the ivories, proud out of these Islam of the Scythian. அசனமேல் எகிப்திலிருந்து வந்த சித்தி இரத்தை எல்லாம் சணல் நூல் புடவை நீ விரித்து பாய்களிலிருந்து எலிசா தீவுகளின் இளநீளும் இரத்தாம்பர உன் வினோதமாயிருந்தது. Fine lines with an braided work from the Egypt was that and which thou separated for should be they shall. Blue and purple from this of the Asia was that and which forward to thee. ஆசனம் 8. சீதேன் அர்வத் என்னும் பட்டணங்களின் குடிகள் உனக்கு தட்டு வலிக்கிறவர்களாய் இருந்தார்கள். தீருவே உன்னிடத்திலிருந்து உன் சாஸ்திரிகள் உன்னை மாலுமேலாய் இருந்தார்கள். The inhabitants of the Zidon of the Aror were and these Mariners, the wishman who the trees that is wherein this thee were in these pilots. ஆசனம் 9. கோபோரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னிலே கம்பத்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அவைகளில் உள்ள கப்பல்களும் உன்னுடனே தொழில் துறையை வியாபாரம் பண்ணுவதற்காகவே உன்னிடத்தில் இருந்தார்கள். The hands of the cable and this fishman and thereof were in this day clerks. All the ships of the sea with
The other manners were in to the occupy the mercenaries. வசனம் 10. பெர்ஷியரும் லூதியரும் புத்திரரும் உன் இராணுவத்திலே யுத்தம் வீரராயிருந்து உனக்குள் கேடகமும் தலைச்சீருமாகவும் தூக்கி வைத்து உன்னையே அலங்கரித்தார்கள். They of the Persia and of the Lord and of the poor were in many armies. The men of war and the hugger, the shield and helmets in the shield and fruit, the and conlainess. வசனம் 11. அறுபது புத்திரரும் உன் இராணுவ மனுஷரும் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் கம்பத்தியர் உன் கொத்தளங்களிலும் இருந்தார்கள். அவர்கள் உன் மதில்களில் மேல் சுற்றிலும் தங்கள் பரியாசைகளையே தூக்கி வைத்து உன் வடிவத்தை பூரணப்படுத்தினார்கள். The man of the hour with any army went upon these walls around about, and these Camidians were in the truers, and they and Haganah their and shields upon the walls round about. They have made thee and beauty perfect. வசனம் 12. சகலவித பொருட்களின் திரளினாலும் தர்ஷீஷு ஊர் உன்னுடனே வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியும் இரும்பும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தையிலே விற்க வந்தார்கள். Tarshish was on the Mergation by the reason of the multitude of the kind and riches, with silver and tin and linen. They entered in these fires. வசனம் 13. யாவான் தூபால் மோசெக் என்னும் ஜாதியார்கள் உன் வியாபாரங்களாகிருந்து மனுஷர்களையும் வெண்கல பத்திரங்களையும் உன் தொழில் துறைகளுக்கு கொண்டு வந்தார்கள். John, Tubal, and Masha, they were and the and mature. They trade and this person of the man and visuals of the browsing they make it. வசனம் 14. தோவர்மா வம்சத்தார்களும் குதிரை வீரர்களையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைக்கும் கொண்டு வந்தார்கள். They have the house of the Turgama and trade in the fair with the house and the husband and the mullers. வசனம் 15. தேதான் புத்திரர்களும் உன் வியாபாரங்களில் இருந்தார்கள். அநேக தீவுகளின் வர்த்தகமும் உன் வசமாக சேர்ந்தது. யானை தந்தங்களையும் கருகாலி மரங்களையும் அவைகளுக்கு பதிலாக கொண்டு வந்தார்கள். The man of the dinner were in the merchants, the many islas where these merchants have Denny's hands and they forget and the for the presents errands of the ivories and the hebony. வசனம் 16. சிறியர்கள் உன் வேலைப்பாடான பற்பல பொருட்கள் நிமித்தமும் உன்னுடனே வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் ரத்தனங்களையும் சித்திரத்தை வண்டைகளையும் உயர்ந்த வஸ்துக்களையும் வளங்களையும் விலங்குகளையும் உன் சந்தைக்கு விற்க வந்தார்கள். Syrians as they and Mercians by the reason of this the multitude of these fairs and of the making they occupied in the fairs and with this pearline, purple and the prayer work and the fine lines and the car and the gate. வசனம் 17. யூதரும் இஸ்ரவேலர்களும் தேசத்தாரும் உன்னுடனே வியாபாரம் பண்ணி மின்னித் பண்ணையே என்கிற அவர்களின் கேதுமைகளையும் தேனையும் எண்ணெயையும் பிசினி தைலத்தையும் உன் தோளில் துறைக்கு கொண்டு வந்தார்கள். Judah and the land of the Israel, they were and the merchants, they trade and they make
where of the minute and the vinegar and the honey and the oil and flour. வசனம் 18 தமஸ்கு உன் வேலைப்பாடான பற்பல பொருட்கள் நிமித்தமும் சகலவித பொருட்களின் திராட்சை நிமித்தமும் உன்னுடனே வர்த்தகம் பண்ணி கொள்போனின் திராட்சை ரசத்தையும் வெண்கலமான ஆட்டு மயிரையும் உனக்கு விற்றார்கள். Damascus was they and merchants in this multitude of this verse of this making for multitude of all riches in the vein of the Hulba and the white wool. வசனம் 19 தன் நாட்டாரும் போக்குவரத்துமான யாவர்களும் துள்க்கப்பட்ட இரும்பையும் லவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தையிலே கொண்டு வந்து உன் தொழில்துறைகளை விற்றார்கள். Then also and Juan and going to the end of Pharaoh occupied in the first brigade and Koza and the Colmos were in the market. வசனம் 20 ரதங்களுக்கு போடுகிற மேன்மையான ரதத்தின் அத்தினம் கம்பளங்களையும் தேனின் மனுஷர்கள் கொண்டு வந்து உன்னுடன் வியாபாரம் பண்ணினார்கள். And wasn't they merchants in the procedures and the clothes for the children. வசனம் 21 அரபியரும் கோதரியரும் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையாளரான வர்த்தகரில் ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளையாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து உன்னுடனே வியாபாரம் பண்ணினார்கள். Arabians and all the princes of the Kedar and they occupied with thee in the lambs and the rams and the goats in these were and they merchants. வசனம் 22 சேபா ராமா பட்டணங்களின் வியாபாரிகளின் உன்னுடனே வர்த்தகம் பண்ணி மேல் தரமான சகலவித சாம்பரங்களையும் சகலவித ரத்தனங்களையும் பொன்னுகளையும் உன் சந்தைகளை கொண்டு வந்தார்கள். And the merchants of the Samba and the Rama and they were and these merchants and they occupied in the fair with chief of this special and with his precious stones and gold. வசனம் 23 அரன் கண்ணான ஏதேன் என்னும் பட்டணத்தாரும் சேபாவின் வியாபாரிகளும் அசிரியரும் கீழ்மாத் பட்டணத்தாரும் உன்னுடனே வியாபாரம் பண்ணினார்கள். Arans and the Cana and the Edens these merchants of the chamber and the Azir and the climber made were and these merchants. வசனம் 24 அவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளையும் இளநீல் பட்டுகளும் விசித்திர தையல் வேலைகளும் அடங்கிய புடவைகளும் உடைய விலை உயர்ந்த அஸ்திரங்கள் வைக்கப்பட்டு கயிறுகளாலே கெட்டியிருக்கும் கேதுரு மர பெட்டிகளையும் கொண்டு வந்து உன்னுடன் வியாபாரம் பண்ணினார்கள். Those were in the merchants in the hall the Shardana of the things of the blue and cloths and the brilliant work and the jewels and the rich and apparel were bronze and with and curls and made of the carers among these merchants. வசனம் 25 உன் தொழில் துறைகளிலே தர்ஷீஷ் கப்பல்கள் உன்னை பெற்றுபடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய். Those ships of these treasures did ensure of thee in the maker and thou wast and rebellion and the made very glorious in the mares of the seas. வசனம் 26 தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களிலும் உன்னையே வலித்து கொண்டு போனார்கள். நடு சமுத்திரத்திலேயே கொண்டு வந்தார்கள். கொண்டு காற்று உன்னை உடைத்து போட்டது. காற்று
thee and rulers and have the forgot and thee in the great waters there is winds and the broke and thee in the midst of the seas. வசனம் 27. நீ நாசமடையும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்ததிகளோடும் உன் தொழில் துறைகளோடும் கூடவே உன் கப்பல்களோடும் உன் மாலுமிகளோடும் உன்னில் கம்பத் பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னுள்ள எல்லா யுத்த வீரர்களும் உன் நடுவிலே இருக்கிற எல்லாரும் கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்திலே விழுவார்கள். That riches and the spares and the mercenaries and the poets, the hustlers and the occupiers of these mercenaries and all the men of the war that are in thee and in all the company which is in the midst of thee shall fall unto the midst of the sons in the days of the rains. வசனம் 28. உன் மாலுமிகள் ஓலமிடும் சத்தத்தில் சுற்றுப்புறங்கள் அதிரும். The suburbs shall and shake at the sound of the carry of the bullets. வசனம் 29. தண்டு ஒலிக்கிற யாவரும் கப்பல் லாட்டுகளும் கடல் மாலுமிகளும் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று and all that handles this for the mariners and all the poets of the sea shall come down from their ships, they shall stand upon the lands. வசனம் 30. உன் நிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனம் கசந்து அழுது தங்கள் தலைகளில் மேலே புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலிலே புரண்டு and shall and cause their voice to be and heard against thee and shall cry and bitterly and shall and cause their brand dust upon their heads, they shall and woe themselves in the seas. வசனம் 31. உனக்காக மொட்டையிட்டு ரெட்டு உடுத்தி கொண்டு உனக்காக மனம் கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். And they shall make themselves utterly blood for than the girl them with these shekels and they shall weep for thee with bitterness of thought and the better rollings. வசனம் 32. அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீருவுக்கு சமான நகரம் உண்டோ and in their wailing they shall take up a lamentation for thee and the laments over thee, saying, what an city is like an Tyrus, like the destroyed in the midst of the sea. வசனம் 33. உன் சந்ததிகளுக்குள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய். உன் அஸ்தியின் திரளினாலும் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்களாக்கினாய். When they went in front out of the sea, thou fillest and many peoples thou and didst inherit these kings of this earth with multitude of the rich and of the merchandise. வசனம் 34. நீ சமுத்திரத்தை திரள்களின் ஆழங்களிலும் உடைக்கப்பட்ட பொழுது உன் தொழில் துறைகளும் உன் நடுவில் உள்ள கூட்டம் அனைத்தும் அழிந்து போயின என்பார்கள். In the times when thou shalt and be broken by the seas in the departs have the waters they and Mediterraneans and all the companies in the midst of the sea have shall fail. வசனம் 35. தீவுகள் குடிகள் எல்லோரும் உன் நிமித்தமும் திகைப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்குகின முகமாயிருப்பார்கள். All the inhabitants of these isles shall be an astonishment at thee, and their kings shall be an terror afraid, and they shall and be and trouble in their and continues.
வசனம் 36. சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தக உன் பேரிலே ஈசல் போடுவார்கள். நீ பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்கிறார் என்று சொல் என்றார். The Mediterraneans among the people shall and is at thee, thou shalt and be and terrors, and never shalt be any more. தேவராஜ் பாஸ்டர் வந்திருந்தார். நான் அப்போ ரெடி பண்ணியிருந்தேன். அவர் பார்க்க முடியல. எங்கள் அம்மா யாரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க கடவுளுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க. அதை இன்னும் முழுமையாக செய்து அவங்க இன்னும் மேலும் இந்த சர்ச் ஆஃப் ஜீசஸ் இதோட இணைஞ்சி செய்ய அவங்களுக்கு கிருபை தாங்கப்பா. முழு நேரம் ஊழியமாக செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இணைந்து செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்கும். இவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை சபையார்களும் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டோட இணைஞ்சி செய்யும் பொழுது இன்னும் சுவிசேஷம் பல முனைகளில் பல இடங்களில் போய் சேரும். அதுதான் நோக்கம். இன்னும் அநேக பிரான்ச்சஸ்கள் போகணும். வீடுகளில் நடத்தக்கூடிய சபைகள் ஏற்படணும். முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.